Next sum exercise 3.3 third second subdivision. இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்ருக்கோம்? ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஜிசிடி கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதே மாதிரி இதுலேயும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸு, ஒன்று ஜி ஆஃப் எக்ஸை வச்சுக்கலாம். எல்சிஎம் என்னன்றதை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ நம்ம ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த ரிலேஷன்லேருந்து கண்டுபிடிக்கலாமா? LCM into GCD equal to f of x into g of x. இதில் நமக்கு என்ன வேணும்? GCD தான் வேணும். அப்போது GCD நான் இந்த சைடு அப்படியே வச்சுக்கிறேன். GCD equal to f of x into g of x divided by LCM. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தோன்னா நம்ம எல்லா வேல்யூஸும் என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? f of x என்னது? x cube plus y cube. நான் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்து எழுதிட்டேன். ஏன்னா நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம் இல்லையா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன பண்ணலாம்? தனியாக f of x equal to போட்டு இதை எடுத்து எழுதிருக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ண வேணான்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்? அப்படியே டேரெக்டாக எழுதிட்டேன். பட் நீங்கள் சம் போடும்போது என்ன பண்ணணும்? கிவன் சொல்லி போட்டுட்டு f of x என்ன, g of x என்ன, LCM என்னன்றதெல்லாம் எழுதிட்டு தான் என்ன பண்ணணும்? அடுத்தது ஃபார்மில் எழுதி சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? f of x போட்டாச்சு into g of x என்ன? x power 4 plus x square y square plus y power 4. இதுதான் g of x இல்லையா? அடுத்தது LCM என்ன கொடுத்துருக்காங்க? x cube plus y cube into x square plus xy plus y square. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா x cube plus y cube, x cube plus y cube என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். x power 4 x square y square plus y power 4 divided by x square plus xy plus y square. ஓகேங்களா? இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நியூமரேட்டரில் இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். எப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் xy ப்ளஸ் y ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் y ஸ்கொயர் அப்படின்னு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். டினாமினேட்டர் என்ன பண்ணிக்கிறேன்? அப்படியே எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுன்றத ஒரு ரஃப் ஒர்க்கில் போட்டு காட்டுறேன். கவனிங்க. ஏன் இதை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஸ்ப்ளிட் பண்ணதுனால இந்த டேர்மும் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ கேன்சல் பண்ணிவிட்டு இதை மட்டும் நான் தூக்கி என்ன பண்ணலாம்? ஆன்சராக எழுதலாம். இப்போ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு மேலே இருக்கிற டேர்ம் அப்படியே எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுதியிருக்கேன்? x ஸ்கொயர் மைனஸ் xy ப்ளஸ் y ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் y ஸ்கொயர். இதை தான் நான் எழுதியிருக்கேன் இல்லையா? இந்த டேர்மை தான் என்ன பண்ணியிருக்கேன்? எழுதியிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? எக்ஸ்பேண்ட்னா ஒன்றும் இல்லை, மல்டிப்ளை தான். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரால் என்ன பண்ணணும்? ஒரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4, அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு xy என்னாகும்? ப்ளஸ் எக்ஸ் க்யூப் y ஆகுமா? ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இன்ட்டு xy. இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்கிறது அர்த்தம். அப்போ பவர் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோமா? அப்போ x பவர் 3 இன்ட்டு y. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y ஸ்கொயர் என்னாகும்? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y ஸ்கொயர். அடுத்து என்ன பண்ணணும்? மைனஸ் xyயால் ஒரு டேர்மையும் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? பண்ணலாமா? மைனஸ் xy இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்னாகும்? மைனஸ் x cube y minus xy
இன்ட்டு ப்ளஸ் xy என்ன ஆகும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் xy இன்ட்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்ன ஆகும் மைனஸ் எக்ஸ் ஒய் க்யூப்னு ஆகும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயரால் ஒரு டேர்மையும் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கப்புறம் ஒய் ஸ்கொயர். அடுத்தது ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்ஒய் என்ன ஆகும் ப்ளஸ் எக்ஸ்ஒய் க்யூப்னு ஆகும். அடுத்தது ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் என்ன ஆகும் ஒய் பவர் 4 ஆகும். இப்போ பாருங்கள், ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸில் இருக்கிற டேர்ம்லாம் என்ன பண்ணிடலாம், நம்ம ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்கா. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், அது ரெண்டையும் அடிச்சிட்டேன். அடுத்து வேறு என்ன இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் ஒய் க்யூப் இருக்குது, மைனஸ் எக்ஸ் ஒய் க்யூப் இருக்குது. அதையும் என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் பாருங்கள், எக்ஸ் க்யூப் ஒய் ப்ளஸில் இருக்குது, எக்ஸ் க்யூப் ஒய் மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? கேன்சல் பண்ணியாச்சா? ரிமைனிங் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. ஓகேங்களா? இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதே இதுதான் இங்கே மேலே இருக்கா, நமக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் வந்துச்சு இல்லையா, இதுதான் இங்கே மேலே இருக்குது. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இது ரெண்டும் சேமாக இருக்கா, ஸோ கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் எனக்கு கிடச்சிருக்கு ஜிசிடி.